Taste the Daily. வேலூர் திருவள்ளுவர் சிலை முன்பு திமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்து விவசாயி ஒருவர் காதில் பூ வைத்துக் கொண்டு அரை நிர்வாணத்தில் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோழவரம் பாப்பான் தோப்பு பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெய்சாமி கணியம்பாடி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஏரிகளில் இருந்து சிலர் முறைகேடாக மண்ணெடுத்து கிணற்றில் பதுக்கி வைப்பதை கண்டித்தும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் தர்ணாவில் ஈடுபட்டார். பதுக்கி வைத்துள்ள மண்ணை விவசாய உபயோகத்திற்கு வழங்க ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஏரி மண் முதல்வர் சொன்னது மண்பாண்டம் செய்வதற்கும் பயிர் செய்வதற்கும் நாங்கள் அந்த மண்ணை விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி மண்ணை அப்படியே அமைக்கி ஆளுங்கட்சிக்காரங்க இப்போதைக்கு ஒரு கிணத்துல பதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த கிணத்துல ஒரு 120 அடி ஆழம் இருக்கும், 50 அடி அகலம். அந்த கிணத்துல இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லோடு மண்ணுக்கு மேலே வரும். அந்த மண்ணை மறுபடியும் கொண்டு அதை எடுத்து விவசாய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதை திருப்பத்தூரில் சுதந்திர போராட்ட தியாகி இசைமூர்த்தி தியாகராஜ சுவாமியின் 28ஆம் ஆண்டு சிறப்பு இசை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, அதிமுக ஆட்சியில் ஓய்வூதியம் 3000ஆக உயர்த்தப்பட்டது என்றும், ஸ்டாலின் ஆட்சியில் 4 வருடங்களாக இசை கலைஞர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் கூறினார். மேலும் திருப்பத்தூரை மையமாக வைத்த கலை பண்பாட்டுத்துறை அலுவலகம் கொண்டுவரப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி ஆட்சியில் இசை கலைஞர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அலுவலகத்தை நம்முடைய மண்டலத்தில் நம்முடைய மாவட்டத்திற்கு தலைமையிடத்திற்கு கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தை நாம் கொண்டு வருவதற்கு தேவையான முயற்சிகளை உங்களோடு சேர்த்து நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பாலத்தில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இரும்பு ராடுகளை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பு வடக்கு மெயின் ரோட்டில் உள்ள 25 கண் மதகு பாலத்தில் ஷட்டர்களுக்கு பாதுகாப்பாக பொருத்தப்பட்டுள்ள இரும்பு ராடுகள் முறிந்து பல மாதங்களாக தொங்கிக் கொண்டுள்ளன. இதனால் அச்சத்துடனேயே பயணித்து வரும் வாகன ஓட்டிகள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஆபத்து கண்முன்னே தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடலா என கேள்வி எழுப்புகின்றனர்.